சரிண்ணா. சரிண்ணா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம்பா. ஓகே, நீங்க எப்படி லீட் பண்ணிட்டீங்களா? நானா? சரி, ஓகேப்பா. இமயன தான் சாங்கு. சரி, ஓகே ஓகே. ஓகே. ஓகே, நம்ம இந்த நாளுக்கான பைபிள் ஸ்டடி நம்ம ஜோம் பண்ணி ஆரம்பிக்கலாம். எலியேசர் தம்பி, எலியேசர் ஜோம் பண்றீங்களாப்பா? எலியேசர் இல்லைண்ணா, சாரி, ரெண்டுமே நான் தான். ரெண்டுமே நீங்க தானே அது? சரி, அப்ப நீங்களே ஜோம் பண்ணுங்க. ஓகே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. என் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, ஆண்டவரே, சகலவற்றையும் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிறவனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஆதீனத்தில் நீ தீர்மானித்தின்படியாய் ஆண்டவரை தீர்மானித்தின்படியே இந்த நாட்கள்ல நீங்க செய்து கொண்டிருக்கீங்க. அதற்காக நன்றி கர்த்தாவே. உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உதவியாய் கூட கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடப்பதும் நிற்பதும் உயிர் வாழ்வதும் கூட உங்களுடைய சித்த கிருபையா இருக்கிறது. அதற்காக நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரே, சங்கீதத்துல சொல்லப்பட்ட ஆண்டவரே, ஒவ்வொரு தினமும் பாவியின் மேல சின்னம் கொள்கிற தெய்வனா இருக்கீங்கன்னு சொல்லி அந்த நீதியுள்ள தெய்வத்தை நாங்கள் பார்க்கிறோம், பரிசுத்தமுள்ள தெய்வத்தை பார்க்கிறோமே. ஆனாலும் கூட ஆண்டவரே, இரக்கமுள்ளவராய் கிருபையுள்ளவராய் ஆண்டவரே, பாவிகளாகிய ஆண்டவரே, பாவிகளின் பிரதான பாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேலும் கிருபையா இருக்கீங்களே. அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதையும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில, எங்கள் ஜீவன்ல, எங்கள் ரட்சிப்புல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்த நாங்கள் பரிசுத்தமாக அந்த காரியங்கள்ல தேவன் எவ்வளவு பெரியவராய் இரக்கமுள்ளவராய் இருக்கிறீர் என்பதையும் ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதையும் ஆண்டவரே இங்க காட்டி கொண்டு வரீங்க. அதற்காக நன்றி கர்த்தாவே. ராஜா, ஒரு விஷயம் கூட இந்த ஆண்டவரே, ரோமன்ஸ் நாங்கள் படிக்கும் பொழுது, வேர்க்க அந்த தியானிக்கும் பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் எங்களோடு கூட பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்க உணர்த்துகிற காரியங்களை ஆண்டவரே, நாங்கள் உணர்த்தப்பட்டவர்களாக, குத்தப்பட்டவர்களாக ஆண்டவரே, இதயம் நொதுங்குண்டவர்களாக உங்களுடைய சமூகத்துல விழுந்து கிடக்க கர்த்தர் கிருபை தாங்கன்னு சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் ஆண்டவரை காத்திருக்க உதவி செய்யுங்க. அது போல கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கிள்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அங்களை இது வரைக்கும் தேவனே உங்களுடைய பலத்தினால கிருபையினால இடைக்கட்டு கொண்டிருக்கிறோம். என்னமோ கர்த்தாவை பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய வார்த்தையை போதிப்பதற்கு தேவையான கிருபைகளையும் தந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். போதிக்கிற ஆவியானவர் தாமே இப்புலகம் இன்னைக்கும் நடத்தி செல்லும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, பாடல்கள் மூலமாக ஆண்டவரை நம்ம துதிக்கலாம். கொஞ்ச நேரம் தேவனுக்கே மகிமை பாடலை பாடலாம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உரை நீக்கும் வல்லவரே ஓடி ஸ்தோத்திரமே. உரை நீக்கும் வல்லவரே ஓடி ஸ்தோத்திரமே. அவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இந்த வேலையிலையும் இந்த எல்லாத்துக்கும் ஒரு சீஃப் எண்டு அப்படின்னா அவருடைய மகிமைக்கென்று இது எல்லாம் படைக்கப்பட்டது. நாமும் அவருடைய மகிமைக்கென்று படைக்கப்பட்டோம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இந்த வேலையிலையும் இந்த மகிமையை எப்படி நாம் அவருக்கு செலுத்துவோம் என்பதை நிறைய நேரத்துல எதை செய்தாலும் அவருடைய மகிமைக்கென்று செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த உண்மையான மகிமை என்பது நாம் அவரை எப்படியாக வேல்யூ பண்றோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப அந்த காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படியாக நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோமா? இந்த சிந்தையோடு இந்த பாடலையும் நாம் பாடலாம். இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை
எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீரேன், உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீரேன், உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும், நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும், நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே, பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே, பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ, பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ, பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. Thank you, Freddie. Thank you, Mike. இந்த நாளிலும் இந்த பைபிள் ஸ்டடி நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படிக்கு விசேஷமா அங்கிளுடைய பலவீனத்திலும் ஆண்டவருடைய கிருபை அவருக்கு பூர்ணமாக இருந்து இந்த வேளையிலும் நம்ம நடத்தும்படிக்கு, அதே மாதிரி இப்போ இந்த ஜூம்லயும் சரி, யூடியூப்ல பின்னாடி கேட்க போறவங்களும் சரி, ஒவ்வொருத்தரும் வந்து இந்த வசனங்களினாலே தொடப்படவும்
அவங்களுக்குள்ளாக அந்த தேவனுடைய அன்பு, தேவன் மேல இருக்கிற அந்த அன்பு வந்து அதிகமாக பெருகத்தக்கதாக தேவன் கிருபை செய்யணும். ஸோ இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபத்தோடு கூட நம்ம காத்திருப்போம். இந்த வேளையிலும் சுந்தர் சிங் அண்ணா ஜெபம் பண்ண முடியுமாண்ணா இந்த செஷனுக்காக? பிரதர் நான் டிரைவிங்ல இருக்கேன் பிரதர். ஓகே 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 ஓகேண்ணா. தேங்க்யூ. இளங்கண்ணா ஜெபம் பண்றீங்களா? ஓகே. ஜாஷுவா நான் ஜெபம் பண்றீங்களாண்ணா? ஓகே. பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லமையுள்ளவரே, கிருபையுள்ளவரே, ஆண்டவரே இந்த வேலையிலையும் கூட தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்தை கேட்கும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மண்டையில நெருங்கும்படிக்கு ஆண்டவரே நடுவாய் இருக்கக்கூடிய அந்த பாவ சுபாவங்கள் எங்களை விட்டு அகலும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களிடத்துல இந்த வேலையிலையும் கிரியை நடத்தி தரல வேணுமா செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு வசனமும் எங்களுடைய இதயத்துக்குள்ளாரே ஆண்டவரே சென்று கிரியை நடத்திக்கும்படிக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு நீர் கிருபை அருள வேணுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே பேசுகிற அங்கிளை நீர் ஆண்டவரே திடப்படுத்த வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கும் ஆண்டவரே உங்களுடைய பரிபூர்ண கிருபை உண்டாயிருக்க கத்த கிருபை செய்தருளுக்கு ராகராஜா. ஆண்டவரே எங்களுக்கும் கூட ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வேத வசனத்திலே உங்களுடைய மகிமையை கண்டு உண்மையிலே திருப்தி அடைகிறதற்கு, உண்மையிலே மகிழ்கிறதற்கு ஆண்டவரே கத்தாவே எங்களுடைய பாவ சுபாவங்கள் நீங்குகிறதற்கு ஆண்டவரே நீர் கிருபை அருள வேணுமா செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கிருபையின் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. யூடியூப்லையும் ஜூம்லையும் கலந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உங்களுடைய ஆளுகை உண்டா இருக்கட்டும். ஆசீர்வாதத்தை நடத்துங்க, கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலமா செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட இணைந்து இந்த பைபிள் ஸ்டடியில தொடர்ந்து கலந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் எனக்கு அருளுகிற பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் தம்பி தேவபிரசாத்தும் அவங்களுடைய மாமனாரும் எங்களோடு கூட நேரடியாக கலந்து கொள்கிறார்கள். ஸோ அவர்களோடு இணைந்து உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான பாடல்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ரொம்ப ரெலவென்டான பாடல்கள், இயேசுவை நேசிக்கிறதான அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான அந்த பாடல்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தருடைய அந்த பரிசுத்த சமூகம் நம்மோடு கூட இருப்பதுதான் பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். நாம் ஒவ்வொரு முறை தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே வரும்பொழுதும் நாம் பாவிகளாகவே வருகிறோம். ஏசாயா 6வது அதிகாரத்திலே கடந்த வாரத்திலே நாம பார்த்தது போல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்கிற அந்த கேட்டகரியில ஏசாயாவை நம்ம பார்க்கிறோம். ஐயோ அதமானேன் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவாரானால் நானும் நீங்களும் இந்த நாளிலே எம்மாத்திரம் எத்தனையாய் நாம் பாவிகளாகவே இருக்கிறோம். ஒருவேளை நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். நம்முடைய பழைய எண்ணங்கள் எப்படின்னா, நாம் ரட்சிக்கப்பட்டதோட அப்புறம் பரிசுத்த வாழ்க்கை தொடர்கிறது என்று. அப்படி அல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நாம் எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே வந்தாலும் அவருடைய பரிசுத்தத்தை, மகா பரிசுத்தராகிய அவருடைய பரிசுத்தம் என்ன என்பதை பார்க்கும்படியாய், விளங்கிக் கொள்ளும்படியாய், நம்முடைய இருதய கண்கள் திறந்து அவருடைய அந்த மகா பரிசுத்தத்தை நாம் காண தேவன் நமக்கு கிருபை செய்வாரானால் அதோடு கூட சேர்ந்து அருளப்படுகிற கிருபை தான் நான் எத்தனை பெரிய பாவி என்று. the more we grow older, நாம் அதிகமாக ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்ல 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 அந்த ஆண்டுகள் கூட 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 நம்மிலே அதிகமான பாவத்தை தான் நாம் பார்க்க முடியும் அருமையானவர்களே. சோ அந்த நிலைமையிலே நாம் இருக்கிறோம். ஆகையினாலே
அந்த கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று அந்த தம்பி ஜெபம் பண்ணும்போது சொன்னது போல அந்த தேவனாகிய கர்த்தருடைய கிருபை நமக்கு அருளப்படுமானால் மாத்திரம் அந்த கிருபையை மாத்திரம் நம்ம கிளிங்கான் பண்ணி இந்த நேரத்துல நாம் அவருடைய அந்த பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்க முடியும். அந்த பரிசுத்த மகா பரிசுத்த தேவனாகிய கர்த்தருடைய மகா பரிசுத்த வார்த்தைகள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. ஸோ இந்த இந்த மாலை வேளையிலையும் நம்முடைய வேத பாடத்தை தொடங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட அந்த ரியாலிட்டியை உணர்ந்தவர்களாக நம்ம தொடர்ந்து இதற்குள்ளே செல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நாம் தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை தொடங்கி, ஆனால் அதை விட்டு இன்னொரு சப் சீரீஸை நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாத அந்த ஒரு காரியம்தான் அல்லது அந்த ஒரு அடிப்படையான பாவம்தான் தொடர்ந்து மனுக்குலம் பயங்கரமான பாவத்திலே வீழ்ச்சி அடைந்து இன்றும் அந்த பாவத்திலே தத்தளித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். சோ மனுக்குலம் பாவத்திலே விழுவதற்கு அந்த வீழ்ச்சி அடைவதற்கு அடிப்படையான காரியம் தேவனாகிய கர்த்தர் அல்லது கடவுள், எல்லாவற்றையும் படைத்த கடவுள் தன்னுடைய படைப்புகளின் மூலமாக, படைப்புகளின் அதிசயம் மூலமாக இந்த தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் மகா பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர் என்கிற காரியங்களை அவர் தெளிவாக புலப்படுத்தி இருக்கும் போது, இந்த படைக்கப்பட்ட காரியங்களின் மூலமாக மனிதன் தேவன் யார் என்பதை அறிந்து கொண்ட போதும் கூட இவர்தான் தேவன், இவர் கடவுள், இவர் படைத்தவர் அல்லது படைக்கிறவர், அவர் காப்பாற்றுகிறவர், நான் படைக்கப்பட்டவன், அவர் குயவன், நான் அவருடைய கரத்திலே இருக்கிற களிமண், என்னிலே ஒன்றுமில்லை என்கிற இந்த சத்தியத்தை, இந்த காரியத்தை அவனாலே அங்கீகரித்து அவருக்கு உரிய கனத்தையும் அவருக்கு உரிய மகிமையையும் செலுத்தாமல் போனதுதான் முதலாவது படி. தேவனை தேவனென்று அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமல் என்று அந்த முதல் படியை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். சோ அதை தொடர்ந்து நாம் மனுக்குலத்திற்கு தேவன் அருளுகிற இந்த ரட்சிப்பு, நாம் பெற்று அனுபவிக்கிற இந்த ரட்சிப்பு, இதை தேவனாகிய கர்த்தர் எப்படி வடிவமைத்திருக்கிறார் என்றால், தேவனை தேவனென்று அக்னாலேஜ் பண்ணும்படி அல்லது தேவனை தேவனென்று அங்கீகரித்து அவருக்குரிய முழு மகிமையை அவருக்கு செலுத்தும் வண்ணமாக அவர் வடிவமைத்திருக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதற்கு ஆதாரமாக எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஒரு ஈவு. இதை யாரும் ஏர்ன் பண்ண முடியாது. எந்த ஒரு நற்கிரியையினாலும், நல்ல காரியங்களை செய்வதனாலே, நற்கிரியையினாலே அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லது நற்கிரியைகளினாலே அவரை ப்ளீஸ் பண்ணி அவரிடத்திலிருந்து வாங்கி கொள்ள முடியாது, அல்லது நாமே அதை ஏர்ன் பண்ண முடியாது. இது முற்றிலும் இலவசமாக மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் தேவனே அதை உண்டாக்கி இருக்கிறார் என்கிற காரியத்தை நமக்கு அந்த வசனத்திலே கம்யூனிகேட் பண்ணுகிற ஃப்ரேஸ் என்னவென்றால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. ஆக அந்த கிருபை, இந்த ரட்சிப்புக்கு மிக அத்தியாவசியமாய் தேவைப்படுகிற கிருபை, விசுவாசம், இந்த ரெண்டையுமே அவரே ஈவாக அருளுகிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் இந்த விசுவாசம் அவராலே அருளப்படுகிற ஒரு காரியமாக இருக்கும் பொழுது, மனிதர்கள் பெருமை பாராட்டும் விதத்திலே
அநேக நேரங்களிலே நான் விசுவாசித்தேன் ஆகையினால ரட்சிக்கப்பட்டேன், அவர்கள் விசுவாசிக்கவில்லை அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்கிற ஒரு காரியத்தை எம்பசைஸ் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். சோ அப்படிப்பட்ட காரியங்களும் இருக்கிறபடினாலே இந்த விசுவாசம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிற விசுவாசம் மாத்திரமல்ல, பொய்யாக மனிதனே ப்ரொடியூஸ் பண்ணும்படியாக முயற்சி எடுக்கிற ஒரு விசுவாசமும், அல்லது இந்த ரட்சிப்புக்கேற்ற மெய்யான விசுவாசத்தை போல தோற்றமளிக்கிற ஒரு போலியான விசுவாசம், அல்லது மாயையான ஒரு விசுவாசம், அல்லது பொய்யான ஒரு விசுவாசம், அல்லது தோற்றமளிக்கிற ஒரு விசுவாசம். மெய்யான விசுவாசத்தை போல் தோற்றமளிக்கிற ஒரு விசுவாசமும் இருக்கிறது என்று நாம் பார்த்து வருகிறோம். இப்படி ஒரு காரியம் இருக்குமானால் அருமையானவர்களே, இந்த விசுவாசம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இது மிக மிக முக்கியமானது. அருமையானவர்களே, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும், அல்லது முதல் முறையாக ஆதியாகமம் 4வது வசனத்திலே 4வது அதிகாரத்திலே 2 விதமான மக்கள் அல்லது 2 மனிதர்கள், ஆபேலும் காயீனும் தங்களுடைய காணிக்கையை செலுத்த வருகிறார்கள், அல்லது தேவனை பிரியப்படுத்தும்படியாக வருகிறார்கள். அங்கே ஒருவன் கிரியையினாலே வருகிறான், ஒருவன் விசுவாசத்தை கொண்டு வருகிறான். அருமையானவர்களே, அங்கே இருந்துதான் இந்த ரிலிஜியன்ஸ் 2ஆக பிரிகிறது. சோ மனிதனுடைய ஜீன்ல அல்லது மனிதனுடைய ரத்தத்தோடு கலந்த காரியம், தேவன் என்று ஒருவர் இருப்பாரானால், கடவுள் என்று ஒருவர் இருப்பாரானால், அவரை என்னுடைய கிரியைகளினாலே, நான் அவருக்காக கொடுக்கிற காணிக்கைகளினாலே, அல்லது நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்வதனாலே, அல்லது நான் காணிக்கை கொடுப்பதினாலே, அல்லது நான் மிஷனரி சப்போர்ட் பண்ணுவதனாலே, அல்லது நான் ஆலயம் கட்டும்படியாய் பணம் கொடுப்பதினாலே, அல்லது நான் ஒழுங்காக வேதத்தை படிப்பதினாலே, அல்லது நான் ஒழுங்காக ஜெபிப்பதினாலே என்று அநேக ஹேபிட்ஸ், அநேக காரியங்களை கொண்டு வந்து இந்த கிரியைகளினாலே நான் அவரை ப்ளீஸ் விட முடியும் என்பது அவனுடைய ரத்தத்தில் ஊறின காரியம். அருமையானவர்களே, அதனாலதான் இந்த பொய்யான விசுவாசம் என்கிற காரியம் அங்கே ஊடுருவி வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படிதான் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, விசுவாசம் என்று சொல்வது, ஆபேல் விசுவாசத்தினாலே அந்த காணிக்கையை செலுத்தினான் என்று சொல்லும் பொழுது, அவன் அந்த பிரின்சிபிள் என்னவென்றால், என்னிடத்திலே அவருக்கு அருளுவதற்கு, அவருக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர் தேவனாகிய கர்த்தர், அவர் கடவுள், அவர் குயவன், அவர் எல்லாவற்றையும் படைத்தவர். நாம் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். என்னுடைய ஒரு மயிர் கூட, ஒரு சின்ன முடி கூட அவருடைய கட்டளை இல்லாமல் கீழே விழாது. அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தருக்கு, அவர் மகா பரிசுத்தர், பாவியான மனுஷனாகிய நான் என்னத்தை கொடுக்க முடியும் என்று வந்தான். அதுதான் விசுவாசம். சோ இந்த பொய்யான விசுவாசம் வரும் பொழுது அது ஆபத்தானது. சோ இந்த விசுவாச மார்க்கத்திலே வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றால், விசுவாசிகள் வாழ்வதற்கு அந்த விசுவாசம் என்பதுதான் அது ஆதாரமாக இருக்கிறது. கடைசியாக நம் நியாயாசனத்திற்கு முன்பதாக நிற்கும் போதும் நமக்கு தேவனுக்கு கொடுக்கும்படியாய் நம்மிடத்திலே ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அந்த பிரின்சிபிள் தான், அந்த விசுவாசம் தான் நம்மை அவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த நாட்களிலே நான் ஜெபிக்க போனாலும் சரி, நாம் அவரை பிரியப்படுத்த வேண்டுமானால் இந்த விசுவாசம் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஆகையினாலேதான் சாத்தான் இதை அறிந்தவனாக அந்த விசுவாசத்தை புரிந்து கொள்வதிலே, அந்த விசுவாசத்தை அபியாசப்படுத்துவதிலே ஒரு சின்ன ட்விஸ்டை கொடுத்து விட்டான். அருமையானவர்களே, ஆகையினாலே நாம் இதிலே விழிப்பாக கவனமாக இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள, மற்றவர்களுக்கும் போதிக்க, மற்றவர்களுக்கும் இதை குறித்து பேச தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸை ஆண்டவர் தாமே நமக்கு அருள்வாராக. இந்த மெய்யான விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது, ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் பொழுது, அந்த மெய்யான விசுவாசத்தோடு கூட சேர்ந்து சில அடையாளங்களை நாம் தெளிவாக பார்க்க முடியும். அந்த அடையாளங்களை தான் நாம்
பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பல வாரங்களாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். குறிப்பாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே பேதுருவை இயேசு கிறிஸ்து சந்தித்து அவனுக்கு அற்புதமாய் அந்த மீன்களை அற்புதமாய் கட்டளையிட்ட அந்த இன்சிடென்ட்டை நாம் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து இந்த அடையாளங்களை வேறு வசனங்களின் ஆதாரத்தோடும் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். சோ இதுவரையிலும் 6 அடையாளங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலாவதாக காட் சென்டர்ட்னஸ். மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே இருக்குமானால் நான் என்னை போக்கஸ் பண்ண மாட்டேன், அல்லது என்னுடைய குணாதிசயங்களை, என்னுடைய ஜெபங்களை, என்னுடைய நற்கிரியைகளை, என்னுடைய நற்குணங்களை இப்படி என்னை நான் பார்க்க மாட்டேன், என்னை நான் மையப்படுத்த மாட்டேன். மாறாக தேவனாகிய கர்த்தர் எத்தனை பெரியவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவர் வாக்குத்தத்தத்தை காப்பதிலே அவர் எத்தனை உண்மை உள்ளவர் என்று அவரை மையப்படுத்தி அவருடைய குணாதிசயங்களை நான் என்னுடைய இருதயமானது மையப்படுத்தி அவரை சார்ந்து கொள்ளும். இரண்டாவதாக அன்பு. மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே இருக்குமானால் இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் அல்லது பிதாவாகிய தேவன் மேல், இந்த இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், இந்த திருத்துவ தெய்வத்தின் மேலே ஒரு அலாதியான ஒரு அன்பு, அது ஒரு ஜுவாலை போல, ஒரு அக்னி போல அது என்னுடைய இருதயத்திலிருந்து கொழுந்து விட்டு எரியும். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கென்று உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த நித்திய சுதந்திரம், நித்தியமாய் நமக்கென்று நாம் அனுபவிக்கும்படியாய் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்திய சுதந்திரத்தை குறித்தும் அதையும் நாம் நேசிக்கிறவர்களாக நம்முடைய இருதயம் இருக்கும். மூன்றாவதாக அன்பு, ஜாய், மகிழ்ச்சி. தேவன் மேல் ஒரு மகிழ்ச்சி, தேவனை குறித்த ஒரு மகிழ்ச்சி, அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியானவரை குறித்த பரிசுத்த ஆவியிலே மகிழுதல், பரிசுத்த ஆவியிலே சந்தோஷப்படுதல். அது மாத்திரமல்ல, நமக்கென்று நித்தியமாக அவர் வைத்திருக்கிற அந்த நித்திய நம்பிக்கை, நித்திய சுதந்திரத்தை குறித்த அந்த நம்பிக்கை, லிவிங் ஹோப், பிளஸட் ஹோப், அந்த நம்பிக்கையினாலே வருகிற அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், இந்த உலகத்திலே எனக்கு கொடுக்கப்படுகிற, இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொண்டு வருகிற, தேவன் நமக்கு அருளுகிற இந்த உலக பிரகாரமான பொருளாதார காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டு வருவதனால் வருகிற மகிழ்ச்சி அல்ல. அந்த மகிழ்ச்சி அருமையானவர்களே, நான் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் பொருளாதார விஷயத்திலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அது நமக்கு கொஞ்ச கால மகிழ்ச்சியை கொடுக்கும். டெம்பரரி, மிக குறுகிய கால ஒரு மகிழ்ச்சியை தான் கொடுக்க முடியும். ஆனால் தேவன் அல்லது மெய்யான விசுவாசத்தோடு கூட நமக்கு வருகிற இந்த கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்பது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற மகிழ்ச்சி என்று சொல்லி 1 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. நான்காவதாக ஒரு ஃபியர். தேவனாகிய கர்த்தர் அவருடைய பரிசுத்தத்தை இந்த இருதயமானது தரிசித்து அவரை குறித்த ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர் அல்லது ஒரு பயபக்தியோடு கூடிய ஒரு பயம் நம்முடைய இருதயத்திலே காணப்படும். ஐந்தாவதாக புரோக்கன்னஸ் அல்லது இருதயம் நொறுங்குண்டதாக காணப்படுதல். மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே வரும் பொழுது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவனாக, என்னுடைய பாவத்தை குறித்து நான் பரிதபிக்கிறவனாக அல்லது என்னுடைய பாவத்தை குறித்து நான் அங்கலாய்க்கிறவனாக, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மலை பிரசங்கத்திலே ஆரம்பிக்கிறது போல ஆவியில் எளிமை உள்ளவன் என்று சொல்லும் போது நான் ஸ்பிரிச்சுவலி பேங்க்ரப்ட், நான் ஒரு பாவியான மனுஷன். அதை நாம் ஏசாயா 6வது அதிகாரத்தோடு கம்பேர் பண்ண, ஏசாயாவுடைய அந்த அனுபவம், நான் ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புரோக்கன்னஸ், ஒரு உடைந்த உள்ளம். அதைதான் நாம் இந்த பேதுருவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே அவன் அந்த மீன்களை திரளாக கண்டவுடனே, அவருடைய அற்புதத்தை கண்டவுடனே, அவர் யார் என்று அவனுடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட்டு அவர் யார் என்று அவன் அறிந்து கொண்ட பொழுது
ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு தயவு செய்து நீர் போய்விட வேண்டும் என்று சொல்லுகிறான். 6வது காரியம் ஆசை, டிசைர். எனக்குள்ளே மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே கிரியை செய்யுமானால், மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே இருக்குமானால் நான் அவர் மேலே ஆசை கொள்ளுவேன். இந்த உலகத்தின் பொருட்கள் எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், இந்த சிறு வயது முதல் அநேகருக்கு சில ட்ரீம்ஸ் இருக்கும். அந்த ட்ரீம்ஸ், அந்த கனவுகள் நிறைவேறாமல் போனாலும், அந்த கனவுகள் சுக்கு நூறாக உடைந்தது போல இருந்தாலும், அந்த பொருளாதார காரியங்கள் ஒன்றுமே இல்லாமற் போனாலும், என் தேவன் மாத்திரம் இருந்தால் போதும், என் இயேசு மாத்திரம் எனக்கு இருந்தால் போதும் என்று அவர் மேலே, அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற, ஆசைப்படுகிற, அவருடைய சமூகத்திற்காக ஆசைப்படுகிற ஒரு ஆசை. சோ இப்படி 6 காரியங்களை நாம் பார்த்தோம். 7வது ஒரு காரியத்தை கடந்த வாரத்திலே நாம் பார்க்க தொடங்கினோம். இந்த வாரத்திலும் நான் அதையே தொடர விரும்புகிறேன். இந்த அன்பு என்கிறது ஒரு இருதயத்தின் உணர்ச்சி. இருதயத்திலே மெய்யான விசுவாசம் இருதயத்திலே வரும்போது அதோடு கூட இணைந்து அன்பு, தேவன் மேல் அன்பு, இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு, மனிதர் மேல் அன்பு, அதே நேரத்திலே அந்த அன்புக்கு நேர் எதிர்மறையான அல்லது ரேடிக்கலி ஆப்போசிட்டான வெறுப்பு என்கிற காரியமும் இருக்கும். எதை வெறுக்க என்னுடைய இருதயம் எதை வெறுக்கும் என்று 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்று பாவத்தை வெறுக்கும், சீ என்று வெறுக்கும் என்று பார்த்தோம். அதற்கென்று சில வசனங்களை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, சுயத்தை வெறுப்பேன். என்னுடைய இருதயம் இந்த இயேசு கிறிஸ்துவினால் அருளப்படுகிற, தேவனால் அருளப்படுகிற அந்த மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே வரும் பொழுது, அல்லது நான் மறுபடியும் பிறக்கும் போது, அதை தொடர்ந்து வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய கண்களை திறப்பதுதான் அந்த விசுவாசத்தினுடைய துவக்கம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். சோ இப்படி விசுவாசம் என்னிலே வரும் பொழுது, முதல் முறையாக வந்த போது அல்லது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வரும் பொழுது, எந்த அளவுக்கு நாம் கண்களை திறந்து அவருடைய மகிமையை நாம் பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நான் என் சுயத்தை வெறுப்பேன். சோ இந்த விசுவாசத்தோடு கூட கிருபை வருகிறது என்று பார்க்கிறோம் இல்லையா? சோ அந்த முதல் முறையாக என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு அந்த விசுவாசம் என்னிலே முதலாவது உயிர்ப்பிக்கப்பட்ட போது நான் இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தேன், சுயத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறேன். சோ நான் ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசம் என்னிலே உயிர்ப்பிக்கப்படும் பொழுது எந்த அளவுக்கு அந்த விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுகிறதோ, அன்பு உயிர்ப்பிக்கப்படுகிறதோ, அந்த அளவுக்கு நான் என்னை நானே வெறுப்பேன், என்னை சுயத்தை நான் வெறுப்பேன் என்று அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 8:34 வாசித்தோம். அந்த ஒரு 34வது வசனத்தை மாத்திரம் நாம் துவக்க வசனமாக நான் வாசிக்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்திலே அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்திலே தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். சோ என் பின்னே ஒருவன் வருவதற்கு விரும்பினான். இயேசுவை, இந்த மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே என்னுடைய இருதயத்துல வரும்போது இயேசுவை பின்தொடர வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ளே தானாகவே வருகிறது. இதைத்தான் கிருபை என்று சொல்லுகிறோம். அருமையானவர்களே, விசுவாசம் எனக்குள்ளே வரும் பொழுது இந்த வேத வசனத்தின் மூலமாக
தேவனுடைய மகிமையை நான் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை நான் பார்க்கும்போது, பரலோகத்தினுடைய மகிமையை நான் பார்க்கும்போது எனக்குள்ளே விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதோடு சேர்ந்து அவரிடத்திலிருந்து அந்த கிருபையும் என்னிடத்திலே வருகிறது. அருமையானவர்களே, இந்த கடந்த வாரத்திலே நான் சொன்னது போல அந்த C.H. ஸ்பர்ஜன் என்பவர் இந்த சுயத்தை வெறுப்பதையும் கூட, அருமையானவர்களே, ஒரு மகா பெரிய கிருபை என்று சொல்லுகிற காரியம் உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கிறது. எவ்வளவு தூரம் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை கிருபை என்று எண்ணுகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஒக்காபுலரி, கிறிஸ்தவ விசுவாசிகளாக நாம் ஒருவருக்கொருவர் பேசும்போது, நாம் திருச்சபையிலே பிரசங்கிக்கும் போது, காரியங்களை பேசிக்கொள்ளும் போது, நம்முடைய ஒக்காபுலரியிலே, நம்முடைய வார்த்தைகளிலே பெரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அருமையானவர்களே, இந்த காரியங்கள் நான் எந்த அளவுக்கு என்னை நானே வெறுக்க முடிகிறது, இயேசுவை எந்த அளவுக்கு நான் நேசிக்க முடிகிறது என்பது கிருபை. என்னுடைய பாவத்தினுடைய நிலைமையை, பாவத்தினுடைய தன்மையை நான் எந்த அளவுக்கு நான் உணர முடிகிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லும் போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்துல சொல்லும் போது, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிக்க கூடும் என்று சொல்லுகிறார். அதற்கு முந்தின வசனங்களை பார்க்கும்போது ஏன் அப்படி சொல்லுகிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை நான் செய்து விடுகிறேன். இந்த பாவத்தை, இந்த தீமையை செய்யக்கூடாது என்று எந்த அளவுக்கு நான் எண்ணுகிறேனோ, எந்த அளவுக்கு நான் நினைக்கிறேனோ, அந்த அளவுக்கு அதிகமாய் நான் அதை செய்து விடுகிறேன். எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் நான் என்று ஒரு பிரதான அப்போஸ்தலன் சொல்லுவாரானால், அப்படி சொல்வது, அப்படி ரியலைஸ் பண்ணுவது ஒரு கிருபை. அருமையானவர்களே, சோ அவன் தன்னைத்தான் வெறுத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்கிற அந்த வெறுமையாக்குகிற, தன்னைத்தான் வெறுக்கிறது, சுய வெறுப்பு என்கிற காரியம் ஒரு கிருபை. அருமையானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையில எங்களுடைய வீட்டுல கூடுகிற பைபிள் ஸ்டடியில நான் சொன்னேன், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே நான் சிறு பையனாக இருக்கும்போது நிறைய பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ்க்கு போயிருக்கேன். குறிப்பாக இந்த ஃபுல் காஸ்பல் சர்ச்ன்னு சொல்லி அந்த சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன். குறிப்பா ஃபுல் காஸ்பல் சர்ச்சஸ்ல அந்த சபை ஆராதனைக்கு பிறகு, அவங்க அந்த சபை ஆராதனைக்கு பிறகு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் சொல்லி ஒரு பிளாக் போர்ட்ல எழுதி போட்டிருப்பாங்க. அநேகமா நிறைய சபைகள்ல பார்த்திருக்கேன். அப்போ அதுல ஒண்ணு என்னன்னா, முதலாவது அதான் இருக்கும், சுய வெறுப்பு ஊழியம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சுய வெறுப்பு ஊழியம் இன்னைக்கு சாயங்காலம் அப்படின்னா. ஆனா அருமையானவர்களே, ஒன்றை அப்சர்வ் பண்ணேன்னா, இதை நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது, அதனால என்னுடைய அப்சர்வேஷன்ல இந்த நாட்களிலே அந்த சபைகளிலே, அப்படிப்பட்ட சபைகளிலே அந்த வார்த்தையை ஒரு யங் பீப்புள்கிட்ட சொன்னா அவங்க என்னன்னு திருன்னு முழிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒக்காபுலரி அந்த சபைகளில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை, அதுக்கு பிறகு நல்ல பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரிதான் ஒரு சந்தர்ப்பம் வரும். அதை வெறுத்து, அந்த கம்ஃபர்ட்டை வெறுத்து சுவிசேஷ ஊழியத்திற்காக வாருங்கள் என்பதுதான் திருச்சபை விடுத்த அழைப்பு. ஆனால் இன்றைக்கு அந்த சபையிலிருந்து அந்த ஒக்காபுலரியே எடுத்து போடப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே இன்னொரு வேத பகுதிக்கு நாம் இணைந்து செல்லுவோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 57வது வசனம் முதல் 62வது வசனம் வரையிலும் உள்ள வசன பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த சுய வெறுப்பு, தன்னைத்தான் வெறுத்தல் என்கிற அந்த காரியத்தை தான், அல்லது என்னுடைய இருதயத்திலே என்னுடைய சுயத்தை நான் வெறுத்தல் என்கிற காரியம் இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளிலே மிக மிக முக்கியமான ஒன்று. நான் ஒரு வாரத்துக்கு தான் இதை பிளான் பண்ணேன் அருமையானவர்களே. ஆனா கடந்த வாரம் முழுவதிலும்
நான் தொடர்ந்து என்னுடைய ஆவியிலே நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன். இந்த காரியத்தை குறித்து நான் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், என்னுடைய அந்த சுய வெறுப்பு எந்த அளவுக்கு தேய்ந்து போய்விட்டது என்பதையும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருந்தார். அருமையானவர்களே, அதே நேரத்திலே இதை நான் எடுத்து சொல்வதற்கு எனக்கு இந்த வாரத்திலே இருந்த போராட்டங்கள், ஆவியில எனக்கு ஏற்பட்ட போராட்டங்கள், வர்ணிக்க முடியாத போராட்டங்கள். அருமையானவர்களே, நான் தெளிவாக தெரிந்து கொண்டேன், இந்த சுய வெறுப்பு என்கிற காரியத்தை, இருதயம் மெய்யான விசுவாசம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே தேவனால் வரும் பொழுது வருகிற இந்த சுய வெறுப்பு என்கிற காரியத்தை கொண்டு வருவதற்கு, வெளிக்கொணர்வதற்கு பிசாசானவன் கொஞ்சம் கூட விரும்பவில்லை என்பதும், அவன் வெகுமென்றாக இதை எதிர்த்து நிற்கிறான் என்பதையும் ரொம்ப ரொம்ப நன்றாக இந்த வாரம் முழுவதிலும் நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் இது ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே. ஆகையினாலே இது ரொம்ப முக்கியம். எனது பாடுகளின் நடுவிலே நான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. நிச்சயமாக அவர் என்னோடு கூட எனக்கு உதவி செய்யும்படியாக உண்டு. அந்த உதவியினால் மாத்திரம், அந்த தைரியத்தினால் மாத்திரம்தான் நான் என்பதாக இதை கொண்டு வருகிறேன். அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே ஒரு சிபிஎம் பாஸ்டருடைய ஒரு செய்தியை கேட்டேன். அதிலே அவர் ஒரு செய்தி குறிப்பை அவர் சொல்லுகிறார். அது எவ்வளவு தூரம் ஆத்தென்டிக், எவ்வளவு தூரம் மெய்யானது என்று எனக்கு தெரியாது. ஆனா சிபிஎம் பாஸ்டர் போய் சொல்ல மாட்டாங்க. நிச்சயமா இந்த காரியத்துல அவங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது உண்மையிலே ஒரு திகைக்க வைக்கக்கூடிய ஒரு காரியம். உண்மையானே அவர் சொன்னது என்னவென்றால், அவருக்கு இந்த சேட்டனிக் சர்ச்சஸ், சாத்தானின் சபை என்கிற காரியத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். சாத்தானின் சபை என்பது ரியாலிட்டியில ரியலா இருக்குது. அந்த சாத்தானின் சபைகளினுடைய, உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிற சாத்தானின் சபைகளினுடைய தலைவன் பேசின ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் அவருக்கு கிடைத்ததாக அவர் சொல்லுகிறார். அதிலே அந்த பிசாசுகளின் தலைவன் அல்லது சாத்தானின் சபைகளினுடைய தலைவன் என்ன சொல்லுகிறான் என்றால், 95% கிறிஸ்தவர்கள் என்னுடைய கரத்திலே இருக்கிறார்கள் என்று அவன் சொல்லுகிறதாக. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே கடந்த 10-15 வாரங்களாக மெய்யான விசுவாசம், போலியான விசுவாசம் என்கிற இந்த காரியத்தை குறித்து தெளிவாக நாம் கற்றுக்கொள்வோம் என்று அதை தொடங்குவதற்கு 1 மாதத்திற்கு முன்பதாக கூட நான் பிளான் பண்ணல. எனக்கு அதை குறித்து பெரிய அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது அருமையானவர்களே. ஆனால் இந்த நாட்களில் இருக்கிற திருச்சபை, அதுவும் நம்முடைய கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ், பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ், இந்த விசுவாசத்தினாலே பொருளாதார காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியான காரியத்தை மிகவும் வலியுறுத்துகிற இந்த மக்கள் கூட்டம் ஏராளமாய் பெருகி இருக்கிறதையும், அவர்களுக்குள்ளே இந்த இயேசு கிறிஸ்துவை அல்லது தேவனை அலாதியாய் நேசிக்க வேண்டும், நம்முடைய எல்லா உறவுகளை காட்டிலும், எல்லா உடைமைகளை காட்டிலும் நேசிக்க வேண்டும் என்கிற காரியம் அவர்களுடைய அந்த வொக்காபுலரியில இருந்து நீங்கி போகிறதையும் காண இந்த வேதத்தினுடைய இந்த நாம் கற்றுக்கொண்டிருக்கிற இந்த சத்தியங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்க இது ஒருவேளை உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதும் பெரிய ஒரு திகிலையும் பயத்தையும் கொண்டு வருகிறது. அருமையானவர்களே, இது நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். பட் ஸ்டில் நம்ம அதை மென்ஷன் பண்ண வேண்டியது முக்கியம்தான். அருமையானவர்களே, ரியலைஸ் பண்ண வேண்டியது முக்கியம்தான். கடந்த வாரத்திலையும் கூட நான் நரகத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் போது அருமையானவர்களே, ஒரு காரியம், அந்த நாம் மரித்த பின்பு நம்முடைய சரீர உயிர்த்தெழுதல் இருக்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் சரீரம் கொடுக்கப்படும் என்றால், அந்த ஹெவன்ல உள்ள
அந்த பரலோகத்துல உள்ள அந்த ஹெவன்லி ரியாலிட்டிஸ, அந்த ஜாய, அந்த மனமகிழ்ச்சியை நாம் அனுபவிப்பதற்கு ஏற்ற விதத்திலான ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரமும், மறுரூபமாக்கப்பட்ட மனமும், மறுரூபமாக்கப்பட்ட இருதயமும் நமக்கு கொடுக்கப்படும். அதுபோல ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார் வேத வசனத்தின் ஆதாரப்படி, ஆனா அந்த வேத வசனங்களுக்கு இப்ப நம்ம போக முடியாது, ரொம்ப தெளிவான ஆதாரங்களோடு எப்படி நமக்கு அப்படிப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் கிடைக்குமோ அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லாத அல்லது விசுவாசத்திலே வராத அல்லது ரட்சிக்கப்படாமல் மரிக்கிறவர்களுடைய சரீரமும் நரகத்தினுடைய அகோரத்தையும், நரகத்தினுடைய அந்த 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 பெயின், அந்த அங்கே புழு சாகாமலும் அக்னி அவியாமலும் இருக்கிற அந்த அக்னி, அருமையான நம்ம வீட்டுல குக் பண்றதுக்காக பத்த வைக்கிற அந்த நெருப்பு இல்ல, ஒரு வல்கானோ வெடித்து அந்த வெடித்து கிளறும் போது அதுக்குள்ளிலிருந்து வருகிற அந்த தீப்பிழம்புகள், அந்த தீப்பிழம்புகளினுடைய அந்த வேதனையை வித்தியாசமாய் அனுபவிக்கும்படியா, அதாவது அந்த வேதனையினுடைய அகோரத்தை அதிகப்படுத்தும் அளவிலான சரீரம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட சரீரத்தோடு கூட அவர்கள் உயிர் தெழுவார்கள் என்கிற காரியம் அருமையானவர்களே, நமக்கு அருமையானவர்கள், நம்முடைய பிள்ளைகள் அந்த நித்தியமாய் அந்த வேதனைக்கு போய்விடக்கூடாது என்கிற ஒரு அந்த வேதனை. அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்ம எதை வெறுக்கணும்னாலும் வெறுத்துடலாம் அப்படிங்கிற காரியம் வரட்டும். எப்படிப்பட்ட துன்பங்களோ பாடுகளோ நமக்கு இருந்தாலும் பரவாயில்ல, அங்க மாத்திரம் போயிடக்கூடாது, இயேசுவோட போயிடணும். சோ இந்த பேசேஜுக்கு நம்ம போகலாம். அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 57 62 இந்த சுய வெறுப்புக்கு எதிராக இருக்கிற அல்லது சுய வெறுப்புக்கு தடையா இருக்கிற 3 தடைகளை வேகமாக பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சோ இயேசு கிறிஸ்து வழியாக சென்று கொண்டிருக்கும் போது நடக்கிற ஒரு காரியம், அல்லது இயேசு கிறிஸ்து இந்த சந்தர்ப்பம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரிக்கிற அந்த காரியத்திற்காக அவர் கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போய்கொண்டிருக்கிறார். அப்படி எருசலேமுக்கு அவர் போய்கொண்டிருக்கும் போது சமாரியா வழியாக போக அவர் திட்டமிடும் பொழுது, சமாரியாவிலே ஒரு கிராமத்திலே தங்கும்படியாய் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி அவருடைய சீஷர்கள் சொல்லும் போது அவர்கள் அதற்கு உடன்படவில்லை. அந்த சமாரியர்கள் அவரை அங்கே வர விடவில்லை. சோ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவர் தொடர்ந்து நடந்து சென்று கொண்டிருக்கும் போது இந்த சம்பவம் நிகழ்கிறது. நான் வாசிக்கிறேன். உங்களிடத்திலே வேதாகமம் இருக்குமானால் தயவு கூர்ந்து இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தை திறந்து 57 என்னோடு கூட பின்பற்றுங்கள். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஒவ்வொன்னா நம்ம போயிடலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அருமையானவர்களே, மத்தேயு இந்த சம்பவத்தை எழுதும் போது நீங்க வேணா கம்பேர் பண்ணி பிறகு பார்க்கலாம், நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுதான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்துல நான் அதை சரியா குறிக்கல, மேபி மத்தேயு 8வது அதிகாரம் இருக்கட்டும். சோ பாத்தீங்களா? ஓகே. சோ மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இதே சம்பவத்தை மத்தேயு எழுதும் போது என்ன எழுதுகிறார் என்றால், இது ஒரு வேத பாரகன் என்று எழுதுகிறார். முதலாவது இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறவன் வேத பாரகன். சோ அவர் 57வது வசனம் திரும்பவும் என்னோட கூட பின்பற்றுங்கள். அவர் வழியிலே போகையில் வேத பாரகன் ஒருவன், அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி வாசிக்கிறேன், மத்தேயு தான் அதை எழுதுறாரு. சோ வேத பாரகன் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். சோ அருமையானவர்களே, இங்கே மத்தேயு இந்த காரியத்தை எழுதும் போது எப்படி அதை அமைத்திருக்கிறார் என்றால், இந்த வேத பாரகன், இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே, இயேசுவே, நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று உற்சாகமாய் அவன் சொல்லுவதற்கு முன்பதாக நடந்த காரியங்களை பார்த்தீர்கள். ஆனால் இயேசு அநேக
அற்புதங்களை செய்கிறார், வித்தியாசமான அற்புதமான காரியங்களை செய்கிறார், ஹீலிங் பண்ணுகிறார். சோ இதெல்லாம் அவன் பார்த்து எக்ஸைட் ஆயிருக்கணும் மோஸ்ட் ப்ராபப்ளி. சோ அவன் வேத பாரகன் என்கிற காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். சோ ஒருவேளை சீஷர்கள் இந்த நேரத்துல நினைச்சிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த நெருக்கமான 12 சீஷர்களும், ஐயோ ஒரு வேத பாரகன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை நம்ம டீம்ல சேர்ந்து பின்பற்றி வர விரும்புகிறான், எவ்வளவு நல்ல ஒரு காரியம். அந்த சனகரிப்பு சங்கத்திலே இருக்கிற ஒருவன் அல்லது வேத பாரகன், பரிசேயன், சதுசேயன், இப்படிப்பட்ட கூட்டத்திலே அந்த நாட்களில் இருந்த அந்த ரிலிஜியஸ் சிஸ்டம், யூதர்களுடைய மத தலைவர்களிலே ஒருவன் நம்மை பின்பற்றி நம்மோடு கூட இயேசுவை பின்பற்றுகிறவனாக நம்ம கம்பெனியில இருந்தான்னா எவ்வளவு நல்லா இருக்கும், இயேசு என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இயேசு இவங்களுக்குள்ள எப்படி இருந்திருக்கோன்னு சொல்லி இதை நீங்க யோசித்து பாருங்க. இயேசு நிச்சயமா இவனை வரவேற்பாரு, நீயும் வா நம்ம கூட்டத்துல சேர்ந்து கொள், நல்லா இருக்கும், ஒரு படிச்ச ஸ்காலர், வேத பாரகன் இல்ல. சோ ஆனா இயேசு என்ன சொல்லுகிறாருன்னு சொல்லி பாருங்க. சோ இவன் இயேசு கிறிஸ்து செய்த அந்த அற்புதங்கள், அந்த அடையாளங்கள், அவைகளை பார்க்கும்போது இவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் வருகிறது. சோ அந்த விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆனால் இது ஒரு போலியான விசுவாசம். அருமையானவர்களே, இந்த காரியத்தை நீங்கள் எதோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டும் என்றால், அந்த மத்தேயு 13வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அந்த விதைக்கிறவனுடைய உவமையை சொல்லும் போது, அந்த கற்பாறை நிலத்திலே விழுந்த அந்த விதை விழுந்த உடனே அது வேர் கொண்டு உடனே துளிர் விட்டு அது கிளம்புகிறது, அது முளைத்து எழும்புகிறது. சோ அந்த மாதிரிதான் இவனுடைய காரியத்தையும் இதை நீங்க அதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சோ இம்மீடியட்டா இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு இருதயத்திலே ஏற்பட்ட விசுவாசம் தான், இருதயத்திலே ஏற்பட்ட கிளர்ச்சி, இருதயத்திலே இயேசுவின் பால் ஏற்பட்ட அன்பு, ஆசை, இந்த இயேசுவோட பின்பற்றி போகலாம். அருமையானவர்களே, நீர் எங்கே போனாலும், இட்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட், நல்ல ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்கிற காரியம் இந்த பேதுரு சொன்னால, ஆண்டவரே நிமித்தமாக எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் உம்மை நிமித்தமாக இடரல் அடையேன். அது என்ன சொல்லுகிறான் என்றால், நிமித்தமாக உண்மை இன்று எல்லாரும் கைது செய்யும் போது எல்லா சீஷர்களும் ஓடி போனாலும் நான் ஓடி போக மாட்டேன், நீர் போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீர் சிலுவை சுமக்கும் போது அல்லது நீர் துன்பப்படுகிற இடத்திலே, நீர் பாடுபடும் இடத்திலே நானும் ஓடு கூட வருவேன் என்று உற்சாகமா சொன்னான். அவனுடைய விசுவாசமும் எவ்வளவு தூரம் போச்சு, அந்த காரியங்களை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இது பாருங்க, இது 58வது வசனத்திலே இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டப்பா, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்ன அந்த ஒரு கூற்று தான். அதுக்கு பிறகு he seems to be missing. அவன் அங்க காணல. மோஸ்ட் ப்ராபப்ளி அவன் எல்லா தேவ மனுஷர்களும் அப்படிதான் சொல்றாங்க, நாமளும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும், அவன் அந்த சீன்லே இல்லை, அந்த பிக்சர்லே இல்லை, அவன் திரும்பி போய்விட்டான். சோ தன்னுடைய கம்ஃபர்ட்ஸ, தன்னுடைய சுகங்களை, தன்னுடைய உலகத்திலே, இந்த உலகத்திலே என்னுடைய சுகங்களை, என்னுடைய சுகபோகங்களை, எனக்கு இன்பமா இருக்கிறவைகளை, என்னுடைய சுய சித்தத்தை, என்னுடைய விருப்பத்தை அல்லது என்னுடைய எய்ம்ஸ், நான் எனக்கென்று வைத்திருக்கிற ட்ரீம்ஸ், கனவுகளை நான் கலைக்க விரும்பவில்லை என்கிறது தான் அவனுடைய கூற்று. அருமையானவர்களே, இந்த வசனத்தை ஒருவர் எடுத்து, ஒரு சென்னையிலே உள்ள ஒரு பிரபலமான திருச்சபையினுடைய ஒரு போதகர் என்று சொல்லக்கூடியவர் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அருமையானவர்களே, அந்த சாத்தான் சொன்னது சரியா இருக்குமா நீங்களே நிதானிச்சு பாருங்க. 95% என்னுடைய கையிலனா, இங்கே ஒரு பெரிய திருச்சபையினுடைய போதகர் இந்த சுய வெறுப்பு என்கிற காரியம் இந்த 18வது நூற்றாண்டிலே மிக உன்னதமாக போற்றப்பட்டு மிகவும் போதிக்கப்பட்டு வந்தது. நான் சிறுவனாக கல்லூரியில படிக்கிற வாலிபனாக இந்த EGF கேம்ப்ஸ்ல போகும்போது அந்த
முதலாவது இவாஞ்சலிஸ்டிக்ஸ் கேம்ப் வைப்பாங்க. அதுக்கு பிறகு சீஷத்துவ முகாம்களிலே இந்த வசனங்கள் பிரசங்கிக்கப்படாத அல்லது இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்தல், அந்த சுய வெறுப்பு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்கிற இந்த காரியம் போதிக்கப்படாத முகாமே இல்லை அருமையானவர்களே. சோ இப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு போதகத்தை அவர் எடுத்துக்கொண்டு அதை அழகா ஸ்கிப் பண்ணி போறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதை எடுத்துக்கொண்டு அநேகர் சொல்லுகிறார்கள் சாக்ரிஃபைஸ், சுய வெறுப்பு என்று சொல்லி. ஆனா அவர் சொல்லுகிறத நான் சொல்றேன், அந்த போதகர் சொல்லுகிறார், இது இயேசு கிறிஸ்து போகிற வழியிலே சமாரியர்கள் அவருக்கு இடம் கொடுக்கல, அதனால அவர் சொன்னாரு, இதை வச்சு நம்ம சுய வெறுப்பு என்று எடுக்கிறவர்கள் முட்டாள்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அதை அந்த முழு திருச்சபையின் மக்கள் அதை தான் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்றால், இஸ் இட்ஸ் நாட் cruel deception, ஒரு மிக பயங்கரமான ஒரு கொடூரமான குரூவலான, அவர்களை நித்தியமான நரகத்திலே தள்ளக்கூடிய ஒரு கொடிய வஞ்சகம் அல்லவா? இவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் கண்களை திறப்பாராக. தொடர்ந்து நான் வாசிக்கிறார் 2வது தடை. சோ இங்கே அவனுக்கு தடையாக இருப்பது, அல்லது இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றி வர இந்த விசுவாசம் ரட்சிப்பின் விசுவாசமாக மாறி மெய்யான விசுவாசமாக, லாங் லாஸ்டிங்கான ஒரு விசுவாசமாக, இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து வருகிற மெய்யான கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற அந்த லெவலுக்கு போக விடாதபடி அவனை தடுக்கிறத நம்ம பாக்குறோம். சோ பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்க இயேசுதான் சொல்றாரு, சாரி இயேசு சொல்லல, அவன் சொல்றான், நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லும் போது, இந்த 58வது வசனத்துல அவர் சொல்லுகிற காரியம், இட் கம்ஸ் வித் கிரேஸ். இப்படித்தான் நாம் இந்த வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். அந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராயிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய திருவாயிலிருந்து வருகிற கிருபையின் வார்த்தைகள் அவனுக்குள்ளே அந்த கிருபையை பாசான் பண்ணல. அது மாயையான விசுவாசம். சரி, அடுத்த மனுஷனிடத்துல நம்ம போலாம். வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். இங்கே இயேசுவே சொல்லுகிறார். அப்போ இவனுக்கு கிருபையின் வார்த்தை இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து முதலாவது வருகிறது, அல்லது கிருபையாகவே அவருடைய வார்த்தையின் ஊடாக அந்த மெய்யான கிருபை, ரட்சிக்கும் கிருபை வருகிறது. அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இது ஒரு வேடிக்கையான காரியமாகத்தான் நமக்கு தோன்றுகிறது. ஒருவேளை அந்த நேரத்தில், அந்த நாளிலே அவனுடைய தகப்பன் மரித்தாரா? அப்படி மரித்திருக்க வாய்ப்பில்லை. அல்லது மரிக்கும் தருவாயில இருக்கிறாரா, சிக்கா இருக்கிறாரா, படுக்கையில இருக்கிறாரு, கொஞ்ச நாள் அவரோடு கூட படுக்கையில இருந்து அவர் மரித்த பிறகு அடக்கம் பண்ணிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்றானா? சோ இங்கே அருமையானவர்களே, மெய்யான காரியம் என்னவென்றால், இந்த காரியங்கள் உண்மையா இருக்கலாம், நமக்கு பெரிய க்ளூ இல்லை. ஆனால் இதுல அந்த நாட்களில் இருந்த அந்த மிடில் ஈஸ்டர்ன் கலாச்சாரம், இந்த காரியத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது நல்ல ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அருமையானவர்களே, அந்த நாட்களிலே நன்றாக கவனியுங்கள், ஒரு தகப்பனுடைய சொத்துக்கள், அந்த நாட்களில் நிறைய சொத்துக்கள் வச்சிருப்பாங்க. அந்த தகப்பனுடைய சொத்துக்கள் மகனுக்கு வர வேண்டுமானால் அவர் மரிக்கும் போது அவன் அவரோடு கூட இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த தகப்பனுடைய இறுதி சடங்கு காரியங்களை அவன் நேர்த்தியாக நடப்பிக்க வேண்டும். அப்படி நடப்பிக்கிறதோடு கூட அவன் தகப்பனுடைய சுதந்திரத்தில், தனக்கு வருகிற சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொள்வான். இதுதான் இதற்கு பின்னணியத்திலே இருக்கிற காரியம். அருமையானவர்களே, அவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறான். இயேசு கிறிஸ்து அவனை அழைக்கிறார். அவனுடைய இருதயத்திலே இந்த இயேசுவை பின்பற்றினால் நல்லது என்கிற ஒரு சின்ன இன்க்ளினேஷன் இருந்ததுனாலதான் இயேசுவும் அழைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீ என்னை பின்பற்றி வா என்று அந்த கிருபை அவனை நோக்கி வரும்போது, இந்த கிருபையின் வார்த்தை அவனை நோக்கி வரும் பொழுது அவனுக்கு முன்பாக இருக்கிறது
அல்லது அவனுடைய இருதயத்திற்கு முன்பாக வருகிறது. அவனுடைய இருதயத்திலே வருகிறது என்ன? என்னுடைய தகப்பன், என்னுடைய தகப்பனுடைய சொத்துக்கள், அந்த காரியம்தான். ஒருவேளை நான் நினைக்கிறேன், இதை மெடிடேட் பண்ணும்போது யூதாஸ் காரியாவுக்கு அங்க இருந்திருந்தான்னா இயேசு என்ன சொல்ல போறாரோ, இவனுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கலாம், இவன் எல்லாவற்றையும் கொண்டு வந்தான்னா எல்லாத்தையும் வித்து மினிஸ்ட்ரிக்கு பயன்படுத்தலாம், அதுல இருந்து நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், இப்படி ஒருவேளை கனவுகளிலே இருந்திருக்கலாம். ஆனா அருமையானே, இயேசு என்ன சொல்லுகிறார்? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. சோ இயேசு மிக மிக முக்கியமானவர். இயேசு கிறிஸ்துவனுடைய the cause of Christ, சுவிசேஷத்தை அறிவித்தல், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தல் முன்னுரிமை பெற வேண்டும். இட் இஸ் அர்ஜென்ட். இது அர்ஜென்டா செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். அருமையானவர்களே, அந்த நாட்களிலே அது அவ்வளவு அர்ஜென்டாக இருக்குமானால், தகப்பனை அடக்கம் பண்ணுவது கூட இது உன்னுடைய காரியம் இல்லை, அது மரித்தவர்கள் பண்ணட்டும் அப்படின்னு அவர் சொல்லுவாரானால், இந்த நாட்களிலே அது எத்தனை அவசரமும், எத்தனை சிக்னிபிகன்ட்டும், எத்தனை முன்னுரிமை பெற வேண்டிய ஒரு காரியம் அருமையானவர்களே. சோ இயேசு என்ன சொல்லுகிறார்? I am much more important, significant. நான் மிகவும் முக்கியமானவன். இப்போ நான் பிராக்டிக்கலா ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக நீங்க இதை எம்பிடிசி மாணவர்களாக, எம்பிடிசி ஃபெசிலிட்டேட்டர்ஸாக நிச்சயமா கனெக்ட் அந்த லிங்க் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனாலும் அருமையானவர்களே, இதை ஒரு இன்ஃபார்மலா நீங்க கூட இதுல பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு சமயம் கொடுக்குறேன், ஒருவேளை நீங்களும் சொல்லலாம். இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்கள்ல இயேசு கிறிஸ்து அந்த அன்பு அப்படிங்கிற காரியத்தை பார்க்கும்போதும், தன்னுடைய தகப்பனையாவது, தன்னுடைய தாயையாவது, தன்னுடைய சகோதரனையாவது, தன்னுடைய சகோதரியாவது, தன்னுடைய மனைவியாவது, தன்னுடைய பிள்ளைகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரனே இல்லை அப்படின்னா, இவர்களையெல்லாம் நேசிக்கிறதை காட்டிலும் அதிகமாய் நான் நேசிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்றார். சோ ரெண்டாவது, இவர்களிலெல்லாம் மகிழ்ச்சி கொள்வதை காட்டிலும், இந்த உடைமைகளிலெல்லாம் மகிழ்ச்சி கொள்வதை காட்டிலும் என்னிலே மகிழ்ச்சி கொள்ளுதல். அதாவது மகிழ்ச்சி உன்னிலே இல்லை. The joy is not within you. நீ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதனாலே உன்னிலே இல்லை, என்னில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. அல்லது என்னை பார்ப்பதில் தான் உனக்கு மகிழ்ச்சி, மெய்யான மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. அது அங்கதான் உண்டு. கிறிஸ்துவை பார்ப்பதில் தான் உண்டு. இட் இஸ் அவுட்சைட் ஆஃப் மீ. சோ என்னிலே நீ அன்பு கூற வேண்டும், ரொம்ப அதிகமா. சோ என்னிலே, இந்த உலகத்துல உள்ள உன்னுடைய எல்லா உறவுகளை காட்டிலும், உடைமைகளை காட்டிலும் என்னிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். சோ இப்போ இந்த என்னை நேசிப்பதற்காக, என்னை பின்பற்றுவதற்காக, என்னிலே மகிழ்ச்சி கொள்வதற்காக நீ உலகத்திலே உன்னுடைய உடைமைகளை எல்லாவற்றையும், உன்னுடைய உறவுகள் எல்லாவற்றையும் நீ வெறுத்து விட வேண்டும், வெறுத்து விடுவாய். இப்படியெல்லாம் சொல்லும் போது அருமையானே, எம்பிடிசி ஸ்டூடெண்ட்ஸும் ஃபெசிலிட்டேட்டர்ஸ்க்கும் ஒரு கேள்வி, நிச்சயமா இதை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன் இப்படி சொல்றாரு? யாராவது சொல்ல முடியுமா? குயிக்கா அன்மியூட் பண்ணிட்டு யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஒரு பெரிய ரகசியத்தை நான் கனெக்ட் பண்ணி நிச்சயமா காண்பிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் நினைப்பேன், மறந்துட்டே இருப்பேன். இந்த ஜாயை நம்ம வேற எங்கேயாவது, வேற ஒருத்தர்கிட்ட, இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ, இல்ல நம்ம பேரண்ட்ஸோ அவங்க கிட்ட அது நம்ம பெற்றுக்கொண்டால நாம எப்படி ஏற்பட்டவர்களா இருக்கோம், அந்த உண்மையான அவர்களை சார்ந்தவர்களாக, அந்த ஆண்டவரை விட அவர்களை அதிகமாக வேல்யூ பண்றவர்களாக மாறி
ஆண்டவரை விட நமக்கு வந்து இவர்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு சரியா ஆடிபிளா இல்லையே தம்பி. கேக்குது அங்கிள், கேக்குதுங்களா இப்போ? இப்போ கேக்குது. இப்போ இந்த ஒரு நம்ம அன்பு செலுத்துறதும் இந்த காரியங்கள் ஆண்டவர் அவரை விட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸையோ இல்ல வந்து குழந்தைகளையோ இல்ல வந்து நம்ம பெற்றவர்களையோ நாம் வந்து அன்பு செலுத்தும் பொழுது அது என்னவாக மாறுகிறது என்றால், நாம் வந்து அந்த உண்மையான அல்டிமேட் கிரியேட்டர் என்பதை அவர்தான் என்பதை நம்ம வந்து என்ன பண்றோம், வேற ஒருத்தருக்கு கொடுக்குறோம். நம்ம சார்ந்து கொள்வதையும் நம்மளுடைய சந்தோஷத்தையும் அவருக்கு கொடுக்காம இன்னொருத்தர் கொடுக்கும்போது இட் ஆல்சோ இதுவும் வந்து ஒரு ஐடல் மாதிரி தான் ஆயிடுது. அந்த உண்மையான அதுதானே சந்தோஷம், அதுதானே உண்மையான அந்த மகிமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அடைஞ்சிட்டோம்னா அப்போ காடை விட நமக்கு இன்னொருத்தர் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடும். குட். அருமையானவர்களே, தம்பி சொன்ன காரியத்தையும் இன்னொரு காரியத்தோடு சேர்த்து இணைத்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 43:7 இல்லையா? இந்த வசனம் தான் நமக்கு எம்பிடிசில நம்ம அடிக்கடி சொல்லுகிற வசனம். நான் என் மகிமைக்கென்று படைத்தேன். சோ மனிதர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், மனிதர்களாகிய நாம் அவருடைய மகிமைக்கென்று படைக்கப்பட்டிருக்கிறோம். சோ அவருடைய மகிமையில் தான் நம்முடைய மகிழ்ச்சி இருக்கிறது. சோ அருமையானவர்களே, what a loving God we have. இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலும் யூதர்களுக்கு மனிதர்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது என்னில் அன்பு கூர்ந்து அந்த காரியத்தை தம்பி ரொம்ப அழகா கொண்டு வந்தாங்க. சோ விக்கிரகங்களுக்கு நேராக போய்விடாதே, உன்னுடைய சுயமும் உனக்கு விக்கிரகம் ஆகிவிட வேண்டாம். ஏதேன் தோட்டத்திலே நடந்தது அதுதான். மனிதன் தன்னையே விக்கிரகமாக மாற்றிக்கொண்டான். அதிலே மகிழ்ச்சி இல்லை. மெய்யான மகிழ்ச்சி என்னில் அன்பு கூர்ந்து, என்னை நேசித்து, என்னை ஆராதித்து. அதனாலதான் இயேசு, அதனாலதான் பழைய பாட்டிலும் தேவனாகிய கர்த்தர் அந்த மக்கள் மேல அன்பு கூர்ந்தவராக சொல்லுகிறார். நீ என்ன நேசி, நீ வேற விக்கிரகத்தை உண்டு பண்ணிடாத. நீ என்ன நேசிக்கும் போது அதுலதான் உனக்கு மெய்யான ட்ரூ அந்த ஜாய், மகிழ்ச்சி இருக்குது. ஆனா மனிதனால அதை நம்பி அதை செய்ய முடியல. அது எப்படி இன்னைக்கு விசுவாசிகளும் அது எப்படி, எனக்கு ஒரு புது வீடு, எனக்கு ஒரு சொந்த வீடு இருந்தா தானே எனக்கு சந்தோஷம். இல்லவே இல்லை. சொந்தமா 100 வீடு கட்டு, அந்த சந்தோஷம் வரவே வராது. The joy that you have in the living God and Christ, the Redeemer, உன்னையும் என்னையும் ரட்சித்த அந்த கிறிஸ்து என்கிற நபரிலே அவரை நேசிக்கும் போது, அவரை என்னுடைய மகிழ்ச்சியாக கொள்ளும் போது, அவரை நான் நேசிக்கும்படியாக என்னுடைய உறவுகளை எல்லாம், என்னுடைய உடைமைகளை எல்லாம் நான் வெறுத்து விடும் போது, அல்லது 2வதாக எண்ணும் பொழுது, that joy, அதுதான். அதைதான் சங்கீதம் 16:11 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்களுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம். There is fullness of joy and there is joy everlasting. ஒருபோதும் முடியாத அந்த மகிழ்ச்சி. சோ இந்த வெறுத்து விடுங்கள் என்று சொல்வதை காட்டிலும் வெறுத்து விடுவோம். அந்த கிருபை எனக்கு கிடைக்க வேண்டும். அந்த கிருபை இன்றைக்கு விசுவாசிகளுக்கு கிடைக்க வேண்டும். அந்த மெகா சர்ச் நான் ஒண்ணு சொன்னேன் இல்ல, அந்த சபையினுடைய போதகர், அந்த அருமையான மக்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறிய முடியாத அந்த பேதையான மக்களுக்கு வர வேண்டிய கிருபையை அவர் போக்கடிக்கவில்லையா? தேவன் தாமே நமக்கு கிருபை கொடுப்பாராக. 3வது தடை. சோ இங்க அவனுக்கு தடை என்ன? 2வது மனுஷனுக்கு வேர்ல்ட் அல்லது வேர்ல்ட்லினஸ், அவனுடைய பொசஷன், அவனுடைய உடைமைகள், அதை வெறுக்க இயலாதபடி, மெய்யான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, மெய்யான கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவனுக்குள்ளேயும் கொஞ்சம் விசுவாசம் இருந்தது இல்ல. ஆனா
இயேசு என்ன சொல்லுகிறார்? மரித்தவர்கள் தங்கள் மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்லும் போது இவன் உயிர் பெற்றவன் தான், அந்த கேட்டகரியில தான் இருக்கிறான். சோ நான் நினைக்கிறேன் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இந்த மனுஷனை குறித்து வாசிக்கும் போது சீஷர்களில் ஒருவன் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. அது அவரை பின்பற்றுகிறவர்களில் ஒருவன். சோ அவரை பின்பற்றக்கூடிய விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. அவனும் மற்ற சீஷர்களை மாதிரிதான் இருந்தான். இந்த 12 சீஷர் அல்லாத, அப்போஸ்தலர்கள் அல்லாத அநேக சீஷர்கள் இருந்தாங்க. அந்த கேட்டகரியில தான் இந்த 2 பேரும் வராங்க. இன்னும் 3வது ஒரு நபரும் வராங்க. சோ மத்தேயு இந்த 2 நபர்களோடு நிறுத்தி கொள்கிறார். இந்த லூக்கா 3வது இன்னொரு நபரையும் குறித்து சொல்கிறார். அந்த 61வது வசனம், பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன். சோ இவனும் பாருங்க, இவனுக்கு விசுவாசம் துளிர் விட்டு இருக்கிறது. ஏற்கனவே அந்த கற்பாறையான நிலத்துல விதைக்கப்பட்ட விதை போல இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையுள்ள வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையுள்ள அற்புதங்கள், அடையாளங்கள், அந்த காரியங்கள் இவனுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஆனால் இவனை ரட்சிக்கும்படியான விசுவாசம் அல்ல. இன்னொரு காரியம் அருமையானவர்களே, இந்த விசுவாசிகளுக்குள்ளே இன்னொரு திங்கிங்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சமீபத்துல பெங்களூர்ல இருந்த ஒரு கரிஸ்மேட்டிக் சர்ச்ல சேர்ந்த ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது பேசி பார்க்கும்போது அவங்களுடைய மனதிலே இருந்த காரியம் என்னவென்றால், விசுவாசி என்று ஒரு கேட்டகரி, அவர்களுக்குள்ளே ரொம்ப கொஞ்சமா சீஷர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி. அருமையானவர்களே, இந்த இப்போ நம்ம வாசிக்கிற இந்த பகுதியிலே விதிக்கப்படுகிற அந்த கண்டிஷன்ஸ், நீ உன்னுடைய நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, அவைகளெல்லாம் இல்லாதபடி இந்த மனுஷகுமாரனோட சிலுவை சுமக்க நானும் தயார் என்று வருவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் விசுவாசிகளுக்கு அல்ல, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இது. அதுதான் பயங்கரமானது. அருமையானவர்களே, அடிப்படை ரட்சிப்பு விசுவாசியாக ஒருவர் இருக்க வேண்டுமானால் இந்த காரியங்கள் அவனுக்குள்ள இருக்கும். இல்லைன்னா நரகம் தான் அப்படிங்கிற காரியம். அருமையானவர்களே, சோ அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன். சோ அவனுக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கிறது, இயேசுவை பின்பற்ற ஆசை இருக்கிறது. சோ ஆனால் அது ரட்சிப்பின் விசுவாசமாக உருவெடுக்கவில்லை, வளரவில்லை. ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இங்கே அவனுடைய உறவுகள். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற இவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லுகிறார். நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால், நீ கலப்பையில கை வச்சிட்டீங்கன்னா, என்னை பின்பற்றி வர விரும்பினால், நான் எப்படிப்பட்ட ஒரு worthy person, அதாவது நான் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு அல்லது தேவன். நீ இந்த உறவுகள் எல்லாத்தை காட்டிலும், அல்லது நீ அங்க போய் உறவு கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு சமயம் அல்ல. இவர்கள் எல்லா உறவுகளை காட்டிலும் நான் மிக முக்கியமான உறவு, அந்த உறவுகள் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். சோ அருமையானவர்களே, அவனும் தொடர்ந்து இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்ததாக, அல்லது அந்த முழு விசுவாசத்தை, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தை, இயேசுவை பின்பற்றி வருகிற அந்த ரட்சிப்பை, நித்தியம் வரைக்கும் தன்னை கொண்டு போகிற அந்த விசுவாசத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொள்கிறவனாக நாம் அவனை காணவில்லை. அருமையானவர்களே, தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஒரே ஒரு காரியத்தை நான் மென்ஷன் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்துல 1 முதல் 13 வரையுள்ள அந்த வசன பகுதியிலே இயேசு சொல்லுகிற அந்த உவமையையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினேன். நேரம் கடந்து போகிறபடினாலே அதை மென்ஷன் பண்ணி முடிக்கிறேன். அருமையானவர்களே, அந்த உவமை மிக மிக நமக்கு நன்றாக ஃபெமிலியரான காரியம். அருமையானவர்களே, அந்த 10 கன்னிகைகளை குறித்து இயேசு சொல்லுகிறார். அந்த 10 கன்னிகைகளும் இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனுக்காக தான் ஆயத்தத்தோடு தங்களுடைய குடும்பங்களை விட்டு, தங்களுடைய வீடுகளை விட்டு புறப்பட்டு வந்தார்கள். இந்த
இந்த மெய்யான மணவாளனை சேரும்படியாகத்தான், இந்த ஒரு அக்கேஷனுக்காக தான் அவர்கள் குளித்து தங்களை அலங்கரித்து கொண்டு உடைகளை உடுத்தி கிளம்பினாங்க. இந்த 5 இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், 5 பேர் அவர்களிலே புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். சோ இந்த புத்தி இல்லாதவர்களும் புத்தி உள்ளவர்களும் 2 கூட்டத்தாரும் ஒரே விதமாக தான் ட்ரெஸ் பண்ணி ஒரே மணவாளனுக்காக தான் கிளம்புனாங்க. வீட்டுல எல்லாம் விடை பெற்று கொண்டு ஒரே மாதிரி தான் கிளம்புனாங்க. ஒரே விதமான விசுவாசம் தான் அவங்களுக்கு இருந்தது போல தோற்றமளித்தது. அதே ஒரே ப்ரொசஷன் மாதிரி அல்லது ஒரே பாதையில தான் வாராங்க, ஒரே இடத்துலதான் வந்து சேர்றாங்க, ஒரே அறையில தான் தங்குறாங்க, அல்லது மணவாளனுக்காக அவர்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது அறையா இடமா எப்படிப்பட்ட இடம் என்று நமக்கு விளக்கம் கொடுக்கப்படவில்லை. ஒரே மணவாளனுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரே விதமாக அவர்கள் தங்களை அலங்கரித்திருக்கிறார்கள், ஒரே விதமான பாதரட்சைகளை தொடுத்திருக்கிறார்கள், ஒரே விதமாக இருக்கிறாங்க, ஒரே விதமான தீவட்டிகளை வைத்திருக்கிறார்கள், ஒரே விதமாக 2 பேருக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு வித்தியாசமும் இல்லை. புத்தி இல்லாத 5 பேரும் புத்தி உள்ள 5 பேரும் ஒரே விதமாகத்தான் காட்சியளிக்கிறார்கள். எப்போ வரையிலும்? கடைசி வரையிலும். சோ புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் காத்து கொண்டு இருக்கும் போது ராத்திரி ஆன உடனே அசந்து தூங்கிட்டாங்க. அவங்களும் தூங்கிட்டாங்க, இவங்களும் தூங்கிட்டாங்க. அந்த விசுவாசிகளும் ஒரே மாதிரி தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தூங்குவாங்க, எந்திரிப்பாங்க, பிரஷ் பண்ணுவாங்க, அதே காரியங்களை செய்யறாங்க. அதே காரியங்களை தான் புத்தி இல்லாதவங்களும் செய்யறாங்க. ஒரே மாதிரிதான் தீவட்டிகள் எரிந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா மணவாளன் வர தாமதித்த போது அவங்களும் தூங்கினாங்க, இவங்களும் தூங்கினாங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வந்து விட்டார் என்ற அந்த சத்தம் கேட்ட பொழுது எல்லாரும் தீவட்டிகளை பற்ற வைக்கும் போது ஒருவேளை அப்பவும் இந்த புத்தி இல்லாதவர்களுடைய தீவட்டிகள் அந்த புத்தி உள்ளவர்களுடைய தீவட்டிகள் எரிந்தது போலதான் இருந்துச்சு. நாங்களும் விசுவாசிகள் தான், நாங்களும் விசுவாசிகள் தான், வேற ஒண்ணுமே இல்லை. கூட அந்த எண்ணெய் பாட்டில எடுத்துட்டு போக மறந்துட்டாங்களா? அவங்க என்ன நினைச்சு போனாங்கன்னு தெரியாது. அதெல்லாம் நமக்கு அங்க விளக்கம் இல்லை, அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை. ஒருவேளை கடைசி நேரத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அல்லது அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் வாங்கிக்கலாம். என்ன, இயேசு இரக்கமுள்ளவர் தானே, நம்முடைய மணவாளன் இரக்கமுள்ளவர் தானே, நம்ம கூட உள்ளவங்க எல்லாம் இரக்கம் உள்ளவர்கள் தானே, இது அன்பின் கூட்டம் தானே, திஸ் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபெய்த், திஸ் இஸ் த கம்யூனிட்டி ஆஃப் லவ், மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு. அருமையானவர்களே, அவரவர் தங்களுடைய மணவாளனை தங்கள் மணவாளனை எப்படி நேசித்தார்களோ அந்த நேசத்தோடு தான் அவரவர்கள் இந்த மணவாளனை என்கவுண்டர் பண்ணியாக வேண்டும். எப்போ வருவீர் என் மணாளனே என்று இந்த 5 பேர் ஆயத்தத்தோடு அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு அவருக்காய் எரிந்து கொண்டிருக்கிறது, அவருக்காய் ஆசை கொண்டு இருக்கிறது. எப்போது என் மணவாளனை காணவை, எப்பொழுது அவருடைய காயங்களை ஒவ்வொன்றாய் தொட்டு தொட்டு நான் பார்ப்பேன் என்று ஆவலோடு ஒரு கூட்டம். 10 பேர்ல 50% நம்ம எடுக்க முடியாது. அநேகர் இந்த இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்க அநேகர் பிரயாசப்படுவார்கள், ஆனாலும் முடியாமல் போ. அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே தேவன் தாமே நமக்கு கிருபை அருளும்படியாக இந்த வாசல் திறந்திருக்கு. ஒருவேளை யூடியூப்ல இதற்கு பிறகு கேட்கிறவங்களானாலும் சரி, எந்த நேரமானாலும் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சாவரின் பிளான் படி திட்டமிட்டு செய்திருக்கிறார். இன்று என்று சொல்லப்படுகிற இந்த நாளிலே அந்த கிருபையின் வாசல் திறந்திருக்கிறது. The grace is flowing like a river. அந்த கிருபை என்பது அந்த சிலுவையிலிருந்து ஏராளமாக தாராளமாக அது ஒழுகி கொண்டிருக்கிறது. அந்த கிருபைக்கு அளவே இல்லை. கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த நாளிலே தீப்பிழம்பு வெடித்து கிளம்புவது போல அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அந்த சிலுவையிலிருந்து ஒழுகி கொண்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாரானாலும் சரி எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லுகிற அந்த கிருபையின் கதவு திறந்திருக்கிறது.
மாலை வேளையிலே shall we come closer to this cross? கொஞ்சம் கூட விசுவாசிகளாகிய நாமும் கூட கொஞ்சம் கூட இந்த சிலுவைக்கு பக்கத்துல வரலாமா, வருவோமா? அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய அந்த விசுவாசத்தை, மெய்யான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் தாமே நம்முடைய இருதயத்தின் கண்களை திறந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா, அதை பெற்றுக்கொள்வோமா? தேவன் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வார்த்தையின் கிருபையினாலே இந்த வாரம் முழுவதும், வருகிற வாரம் முழுவதும் நம்மை தொடர்ந்து நிரப்பி நடத்துவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓவர் டு ஃப்ரெடி. தேங்க்யூ அங்கிள். அந்த வேளையில நம்ம கேட்டபடியாக ஒருவேளை இந்த உலகத்துல அன்னைக்கு அநேகர் அவங்களுக்கு உலக காரியங்கள் கிடைக்கும் பொழுது, உலகத்திலே அவங்களுக்கு ஒருவேளை சொத்துக்களோ இல்ல வீடோ இல்ல நிலமோ கிடைக்கும் பொழுது இது தேவனுடைய கிருபை அப்படின்னு சொல்லுகிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது ஒருவேளை அது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு காமன் கிரேஸ் இல்ல, அது ஈவன் தேவனை அறியாதவர்களுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு காமன் கிரேஸா தான் இருக்குதானா, ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையாக அந்த ஸ்பெஷல் கிரேஸை நாம பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அதாவது இந்த சுயத்தை நாம் வெறுக்கும்படிக்கு, நம்முடைய சுயத்தை நாம் வெறுத்து தேவனிலே நாம் களி கூறும்படிக்கு, ஜீவனுள்ள தேவனிலே நாம் மகிழும்படிக்கு, அதன் மூலமாக அவரை நாம் மகிமைப்படுத்தும்படிக்கு, நாம் அவரிலே களி கூறும் பொழுது, அவரிலே நாம் மகிழும் பொழுது, அவரே போதும் என்று நம்ம அவரிலே சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் பொழுது தேவன் நம்மிலே மகிமைப்படுகிறார். அந்த காரியத்தை தேவன் இந்த நாட்களிலே நம்மளே அதிகமாக நிறைவேற்றும்படிக்கு, இந்த கிருபையை தேவன் நமக்கு தினந்தோறும் அளவில்லாமல் கொடுக்கும்படிக்கு, நாமும் இந்த கிருபையை வாஞ்சிக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபையை செய்யணும். அநேக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு இருக்கலாம், ஆனாலும் தொடர்ந்து நம்ம இந்த கிருபையை நம்ம தேவனிடத்துல தினந்தோறும் நம்ம காலையில் எழும்பி, ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு இந்த கிருபையை தாங்க, நான் உண்மையிலே களி கூறும்படிக்கு, நான் என்னை வெறுத்து உண்மையிலே மகிழும்படிக்கு எனக்கு அந்த கிருபை நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கெஞ்சுவதற்கு தேவன் நமக்கு அந்த வாஞ்சை விருப்பத்தையும் நம்முடைய இருதயத்துல உண்டாக்குவாராக. ஸோ நம்ம கேட்ட இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் நம்ம அந்த கேள்விகளுக்குள்ள நம்ம போகலாம். சுதாக்கா, நீங்க ஜெபம் பண்ண முடியுமா இந்த வசனத்துக்காக, இன்னைக்கு நம்ம கேட்ட வார்த்தைகளுக்காக? சுதாக்கா இல்லம்மா, நான் ஜெபம் பண்றீங்களாண்ணா? கேக்குது இல்ல நான் பேசுறது? அக்கா பண்றீங்களா? ஃப்ரெட்ரிக் இலோகனா சொல்றீங்களா, என்ன சொல்றீங்களா? இல்ல, உங்களை தான் நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட். பட் இல்ல, நான் அது இது பாஸ் எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே ப்ரே பண்ணுங்க. ஓகே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த வேலைக்காக நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே எங்களுடைய இடைப்பட்டு வர்றதுக்காக நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே எங்களுக்குள்ளே காணப்படுற அந்த ஸ்வயம் முற்றிலும் சாகத்தக்க ராஜா. கர்த்தாவே எங்களுக்கு நீ ராஜா கர்த்தாவை போதித்து வர இந்த போதனைக்காக நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே அங்கிள் முதற்கொண்டு ராஜா கர்த்தாவே நாங்க ஒரு பேரா உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. கர்த்தாவே எங்க குடும்பத்தை முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த நோக்கத்துக்கு ராஜா கர்த்தாவே இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு கொடுத்தீரோம் ராஜா. கர்த்தாவே அந்த நோக்கத்தை ராஜா கர்த்தாவே நாங்க ராஜா கர்த்தாவே இண்டிவிஜுவலாவும் குடும்பமாவும் அறிந்து கொண்டு ராஜா கர்த்தாவே அதுபடி நோக்கி செல்லத்தக்க நீ கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே உங்களோட வார்த்தையை சொல்றதுபடி ராஜா கர்த்தாவே முடிவு வடை பரைந்தும் நிக்கிறவனே ராஜா கர்த்தாவே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறே ராஜா கர்த்தாவே. இந்த கடைசி வரைக்கும் ராஜா கர்த்தாவே, if it is death or it is the coming of your coming of God, கர்த்தாவே give us the grace to enable us to stand in your presence of God. கர்த்தாவே மூட சத்திய வார்த்தைக்கு ராஜா கர்த்தாவே எப்பவுமே ராஜா கர்த்தாவே
வேரூன்றி நிக்கத்தக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே அதை நாங்க தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணத்தக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. தினதோறும் ராஜா கர்த்தாவே எங்க சுயம் முற்றிலும் சாகத்தக்க நீ கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே மாம்சத்துல காணப்படுகிறோம் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே பவுல் சொன்னபடி ராஜா கர்த்தாவே, எதை நான் விரும்புறேனோ அதை நான் செய்யாதபடி ராஜா கர்த்தாவே, எதை நான் விருப்பப்படலையோ அதுதான் செய்து கொண்டு இருக்கிறோம் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே கிருபையா இறங்கி ராஜா கர்த்தாவே, உம்மோட கிருபையினால் ராஜா கர்த்தாவே நாங்க பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடையத்தக்க ராஜா கர்த்தாவே, எங்களோட உள்ளான மனிதம் ராஜா கர்த்தாவே தினந்தோறும் சாயல மாறத்தக்க நீ கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே நாங்க கேட்கிற ஒரு நாளும் ஒரு சனிக்கிழமை கேட்கிற ஒரு காரியத்தை ராஜா கர்த்தாவே தினதோறும் every day, every week, every day, oh God, every second, oh God, give us the grace to meditate upon it, oh God. கர்த்தாவே கேட்டு ராஜா கர்த்தாவே மறந்து விடாதபடி ராஜா கர்த்தாவே அதை எப்போ தியானிக்கத்தக்க நீ கிருபை செய்யும் ராஜா. அந்த கன்னிகள் போலதான் ராஜா கர்த்தாவே நாங்க ராஜா கர்த்தாவே அந்த பரிசுத்த ஆவியான துணையோட ராஜா கர்த்தாவே எங்கள் உள்ளான மனிதன் எப்பவும் கொழுந்து விட்டு எரியத்தக்க ராஜா கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே வார்த்தையை நாங்க மறந்து விடாதபடி அசட்ட பண்ணாதபடி ராஜா கர்த்தாவே தினந்தோறும் ராஜா எங்களோட ஜீவியத்தை அதை உம்மோட வார்த்தை கொண்டு ராஜா ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நீ கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவை காணப்பட எல்லா குறை குற்றங்களை நீர் அகற்றி எல்லாவற்றையும் ராஜா கர்த்தாவை நீர் சீராக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. இந்த கூட்டத்தை எதுக்காக நீ ஏற்படுத்தினீரோ அந்த நோக்கம் முற்றிலும் நிறைவேறத்தக்க இது எங்களுக்கு மாத்திரம் இந்த தீபம் எரியாதபடி ராஜா பிறருக்கும் எடுத்து செல்லத்தக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அதே ராஜா கர்த்தாவே அந்த சுவிசேஷன் ஒளிய ராஜா கர்த்தாவே எங்க குடும்ப நிமித்தமோ இல்லாட்டி எங்களோட ஸ்வயம் அந்த காரியத்தை நிமித்தமோ அதை நாங்க எடுத்து செல்லாதபடி காணப்படுற எல்லா தடைகளை அகற்றி போட்டு ராஜா கர்த்தாவே உம்மோட பணிக்கு எதுக்காக நீர் எங்களை ஏற்படுத்தினீரோ அந்த பணிக்கு நாங்க உற்சாகமா செல்லத்தக்க நீ கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே நீர் ராஜா கர்த்தாவே எங்களோட பாதையை செவ்வையாக்கி ராஜா கர்த்தாவே எந்த பாதையில செல்ல வேண்டும் நீர் முன் கொடுத்திருக்கிறோம் அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு செல்லத்தக்க கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. வார்த்தையினால் எங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்தை ராஜா உள்ளான மனுஷனும் தினதோறும் பலப்படுத்தத்தக்க பிறரை பலப்படுத்தத்தக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா கர்த்தாவே. ராஜா கர்த்தாவே எங்க நாவுக்கு ராஜா கர்த்தாவே எந்த விதத்தை எப்பவும் வேலி வைத்து ராஜா கர்த்தாவே நீர் என்ன சொல்ல சித்தம் கொண்டிருக்கிற அது மாத்திரம் சொல்லத்தக்க நீ கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. டீமை முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா கர்த்தாவே. கேட்டு இருக்கிற ஒருத்தரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா கர்த்தாவே. எந்த விதத்திலையும் வார்த்தை நீ ராஜா பரத்திலிருந்து கொடுத்த இந்த வார்த்தையை ராஜா நாங்க விருதா ஆக்காதபடி ராஜா கர்த்தாவே பலன் கொடுக்கத்தக்க ராஜாக்கு நீ கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே சிறு கூட்டம் இருந்தாலும் ராஜா கர்த்தாவே இந்த சிறு கூட்ட மத்தியில நீ ராஜா உம்மோட நாமத்தை மகிமைக்கு ஏதுவா நடத்த போறதுக்காக நன்றி ராஜா. ஒரு இருதயம் ராஜா ஒரு ஜீவியம் ராஜா உமக்கு மகிமையா இருக்க போறதுக்காக உங்க நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. சகலத்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாம ஜெபக்கேலும் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். இந்த வேளையில உங்களுக்கு இன்னைக்கு கேட்ட அந்த பாடத்தின் அடிப்படையில நம்ம இப்ப கேட்டு அந்த வசனத்தின் அடிப்படையில உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானா அதை குயிக்கா நீங்க கேட்கலாம். இந்த கான்டெக்ட்ல நம்ம இருக்கிறது நல்லது. கேள்விகள் யாருக்காச்சும் இருக்கா? சரி ஓகே. யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம முடிச்சிடலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Praise the Lord, uncle. Praise the Lord. Praise God, uncle. Thank you. Praise God, uncle.
மணலிக்கரைன்னா சென்னை சென்னை மணல் இங்க உள்ள மணல். இங்க உள்ள மண்டலிக்கரை தான், அந்த மேக்கா மண்டபத்துக்கு அந்த பக்கத்துல இருக்கல. சரி சரி. ஆனா நான் brought up in சென்னை. இங்க பிறந்தது தான் இங்க. நான் எல்கேஜில இருந்து இன்ஜினியரிங் வரைக்கும் அங்க சென்னை தான். எனக்கு இங்க அவ்வளோவா இல்ல வேண்டாம்.